ஃபஸ்ட்டு மம்டியாலாம் வந்தாங்க. இப்போ வந்து மேசன் ஆயிட்டாங்க. மேஸ்திரியும் லெவலுக்கு வந்தாச்சு. அவங்களோட உழைப்பை போட்டு போட்டு அவங்க முன்னேறிட்டே இருக்காங்க. நம்ம பசங்க எந்நேரம் புக்கும் கையுமாக தான் சுற்றுறோம். இதில் என்ன பிரச்சனை உருவாக போகுதுன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு தினக்கூலி 900, அதிகபட்சம் 900 அந்த அளவுக்கு கிடைக்குது. ஆனால் நாளாக நாளாக இதே தினக்கூலி குறையும். காரணம் என்னென்னா, அதிக அளவிலான வட இந்தியர்கள் இமிக்ரேஷன் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு தினக்கூலியானது குறையும். தர ரேட்டுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஒரு 400 கொடு, உனக்காக நான் வேலை செய்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு 300 கொடு, 2 நாள் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மற்ற எல்லா பக்கமும் இருக்கிற தினக்கூலியோட அளவு குறையும். ஒரு இப்போ வெல்டிங் வேலை செய்கிறவங்க 700 வாங்குறாங்கன்னா 600 ஆள் இருக்குது, 500 ஆள் இருக்குதுன்ட்டு உள்ளே பூந்துருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உங்களோட பொருளாதாரம் பல மடங்கு சரியும். ஸோ நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இடத்த நீங்கள் நோக்கி போயிட்டே இருக்கணும். இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிற இந்த இடத்துல, இது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளேஷன் உருவாகிற இந்த நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பான ஒரே ஒரு இடம்தான் இந்த அரசு வேலை. இது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட துறைகளில் சார்ந்ததால் உங்களுக்கு ஸ்டேபிளான வருமானம் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொரோனா டைமில் கூட உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் சேலரி குறைக்கல, எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போக வேண்டியது போய் சேர்ந்துட்டே இருந்தது. மற்ற எல்லாரும் வறுமையில் வாடிட்டு இருந்தாலும், இருக்கும் கைகளில் எல்லாம் 100, 200 வைத்து செலவு செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த சேலரி போயிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் பாதுகாப்பான இடத்த நோக்கி போயே ஆகணும். உங்களுடைய கையில் தான் அது இருக்குது. உழைப்பை 100 மடங்கு 1000 மடங்கு பெருக்கிக்க வேண்டிய நேரம் இருக்குது. திடீர்னு நீங்கள் போய் கட்டளோட வேலை செய்ய முடியுமா? உங்களால் முடியாது. உங்கள் ஸ்டாமினாவில் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகலாம், ஆனால் பாஸ் லெவலுக்கு உயரணும்னா அதுக்கு நீங்கள் 1000 மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் அங்கே ஒர்க் ஆகணும். சும்மாவெல்லாம் நீங்கள் பாஸ் லெவலுக்கு போக முடியாது. நீங்கள் வேலை செய்யலாம், கூலி இருக்குது, ஓகே, காலம் ஃபுல்லாக நீங்கள் அடிமையாக வேலை செய்யலாம். பட் உங்களுக்கு லேபர், அதாவது ஒரு ஓனர் லெவலுக்கு வரணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் வேணும். சும்மா எல்லாருமே செட்டில் ஆக முடியாதுங்க. ஸோ உங்கள் கையால் பாஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க. உங்கள்கிட்ட அதிகபட்சம் இது என்ன புக்கு தான், அதில் இருக்கிறத படிக்கிறீங்க, பாஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறீங்க. தேங்க்யூ.